ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ 5% மேண்ட்லிக் ஆசிட் சீரம் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டில் வாட்டர் பதிலாக நீங்கள் ஹைட்ரோசோல் கூட தாராளமாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிஸ்டில் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கிளிசரின் பதிலாக ப்ரோப்ளைன் கிளைகால் இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து நான் 4 grams எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வெட்டி ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 grams கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1% ஹைலரானிக் ஆசிட் சொல்யூஷன், அதாவது 1 gram ஆஃப் HA சொல்யூஷனும் 99 grams ஆஃப் டிஸ்டில் வாட்டர் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேண்ட்லிக் ஆசிட் பார்த்திங்கன்னா 5%க்கு 5 grams நான் ஆட் பண்ணுறேன். நிறைய பிராண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 10 grams வரைக்கும் ஆட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 5 grams ஆட் பண்ணாலே இதுக்கு வந்து pH வந்து கரெக்டாக இருக்கும். அரௌண்ட் 3.5 to 4 வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 10 grams ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அது ரொம்ப pH கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 10% NaOH சொல்யூஷன் ஆட் பண்ணுறதுனால திரும்பவும் அது 5 grams தான் வந்து அதில் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா 5 grams வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் 5% மேண்ட்லிக் ஆசிட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கின் பெனிஃபிட்ஸ்க்காக அதுவும். அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ 1%, அதாவது 1 gram நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு திக்கனராக நான் வந்து HEC யூஸ் பண்ணியிருக்கேன், ஹைட்ராக்சி ஈத்தைல் செல்லுலோஸ். இது வந்து இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நியூ கைண்ட் ஆஃப் HEC. இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு ஈவனாக ஜெல் ஆகணும் அப்படின்னா ஒரு வாட்டி பிளெண்டர் போட்டுட்டிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணுறாலையும் அதுக்கு ஒரே ஒரு வாட்டி ஒரு 2 times ஒரு பல்ஸ் கொடுத்து பிளெண்டர் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திக்காகாது, பட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை வந்து மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக ஜெல் ஆகிருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணதுனால லைட்டாக கட்டியாக இருந்துச்சு. எனக்குமே இது புதுசு தான், HEC வச்சு நான் திக்கனர் ஜெல் பண்ணுறது. ஸோ நானும் இதை வச்சு இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே திக்காக இருந்துச்சு, பட் லைட்டாக அங்கங்கே கட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பிளெண்டர் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அங்கங்கே கட்டியாக இருக்கிறது இருக்காது. இதை நான் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து அப்படியே நான் பேக் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அங்கே கட்டி இருக்கும், அவ்வளோதான் அது. பட் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்கள் வேறு திக்கனர் லைக் சோலா கம், ஜாந்தம் கம் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் தாராளமாக இந்த சீரம் பண்ணலாம். ஸோ இந்த பம்ப் பாட்டிலில் நான் வந்து பேக் பண்ணுறேன் இந்த HECயை. இது பார்த்திங்க அப்படின்னா HECயோட பெனிஃபிட்ஸ், ஐ மீன் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதை வச்சு பண்ணுற ஜெல் வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாட்டேங்குது, நல்ல ஹைட்ரேஷனாக இருக்குது, ஸ்டிக்கி ஃபீல் இருக்க மாட்டேங்குது. அந்த அதுக்கப்புறமா நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது ஸ்கின் ஃபீல். ஸோ அதனால தான் நான் HEC சூஸ் பண்ணேன், அந்த ஃபீல்காக, ஸ்கின் ஃபீல்காக. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இதை டெய்லி கூட யூஸ் பண்ணலாம்.